இந்த பெண்மணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். அதாவது இப்போ இங்கே எல்லோரும் முஸ்லீம்கள் கடைகளில் வந்து சாதாரணம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் வந்து ரொம்பவும் கடுமையாக பிரச்சனைகள் பண்ணுறாங்கல்ல. அதற்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்கனாக்க, நீ போய் மலேசியா போய் பாரு, மற்ற எத்தனையோ நாடுகள், அரபு நாடுகள்லாம் போய் பாரு. அங்கே வந்து தந்தையை வந்து முஸ்லீம் நாடுகள் பாத்திரங்களை கழுவுகிறார், மகன் இங்கே முஸ்லீம்களிடம் காய்கறிகள் வாங்க வேண்டாம் என்கிறான் அப்படிங்கிறாப்புல. த ஃபாதர் இஸ் வாஷிங் டிஷஸ் இன் முஸ்லீம் கண்ட்ரீஸ் அண்ட் த சன் இஸ் சேயிங் ஹியர் தட் டோன்ட் பை வெஜிடபிள் ஃப்ரம் முஸ்லீம்ஸ். கண்டிப்பாக இது நம்ம வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து முஸ்லீம்களை வந்து வெறுப்படைய செய்யலை. இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவாக்கள் தீபாவளிக்கு வந்து போர்டு வைக்கிறான். அதாவது இங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து வியாபாரம் பண்ணாக்க அவர்கள்ட்ட ஜாமான் வாங்காதீங்க, நம்ம இந்துக்கள்கிட்ட மட்டும் வாங்குங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான எண்ணங்கள். ஆனால் பாருங்கள், அரபு நாடுகளில் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறது முக்கால்வாசி பேர் யாருங்க? முஸ்லீம்கள் குறைச்சதான். இந்துக்கள் தான் பெரும் அதாவது பிளம்பராகவும் கார்பெண்டராகவும் பெயிண்டராகவும் மற்ற டெக்னீஷியனாகவும் இங்கே வந்து சம்பாதிக்கிறது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது எல்லாம் யாருங்க? எல்லாம் வந்து இந்துக்கள் தான். அதே மாதிரி ஹவுஸ் டிரைவராகவும். बाप दुबई, सऊदी, कुवैत, इंडोनेशिया में मुसलमानों के बर्तन धो रहा है और बेटा यहाँ कह रहा है मुसलमानों से सब्जी नहीं लेंगे. ஹவுஸ் டிரைவராகவும் வீட்டு வேலைக்காகவும் வந்து இங்கே வந்து நிறைய வந்து அது ஆடு மாடுகள் மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறதுக்கெல்லாம் நிறைய இந்துக்கள் தான் இங்கே வராங்க வட மாநிலங்கள்லேருந்து. அவர்கள் வந்து இங்கே வந்து பணம் சம்பாதிச்சு அவர்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து செழுமையாக இருக்குது. அதான் ஒரு ஹிந்து கூட எழுதியிருந்தார், ஒரு தமிழ் இந்து தான் எழுதியிருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து சரியான சாப்பாடு கிடையாது, எனக்கு ஒழுங்கான எனக்கு உணவு கிடையாது, படிப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய தகப்பனார் வந்து சவுதிக்கு போனார். அதன் பிறகு எங்கள் குடும்பம் வந்து அவ்வளோ செழுமையாகிடுச்சு. நானும் நல்லா படித்தேன், இப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் இந்த படுபாவிகள் செய்யக்கூடிய இந்த பிரச்சனையினால் மீண்டும் அந்த பழைய காலத்துக்கு நம்ம போயிடுமோன்னு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ இந்துக்கள் எல்லோரும் தவறானவர்கள் கிடையாது, ஒரு சில இந்துக்களை வச்சு நீங்கள் எல்லாரையும் எடப்படாதீங்கன்னு சொல்லி அவர் பதிவே போட்டிருந்தார். ஆக நாம் வந்து இப்போ இங்கே பார்க்குறோம், நம்ம சவுதியிலையும் பார்க்குறோம், யாரும் எந்த ஒரு எதிர்ப்பு பிரச்சனைகளும் எழுப்புறதில்லை. அங்கே இந்துக்கள் அப்படி பண்ணுறாங்களே, நாம் இங்கே வந்து முஸ்லீம்களை வந்து நாம் வந்து முஸ்லீம்களை தூண்டி விட்டு இவ்வளோ இந்துக்கள்லாம் வெளியாக்குவோம் அப்படின்னு யாருமே நினைக்கல இல்லையா? அதுதான்